ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் ருசித்து பாருங்கள்ல உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் பைபிள் அப்படியே ரீட் பண்ணிட்டு போவோம். அதில் நான் பார்க்குற என்னுடைய அப்சர்வேஷன்ஸ்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஜெனசிஸ் சாப்டர் 1 verse 1. In the beginning, God created the heavens and the earth. The earth was formless and empty, and darkness covered the deep waters. And the Spirit of God was hovering over the surface of the waters. இதுதான் பைபிளுடைய முதல் வார்த்தைகள். இன்ஃபேக்ட் கடவுள் அவரு நமக்கு வெளிப்படுத்தின முதல் வார்த்தைகள், அவர் பயன்படுத்தின முதல் வார்த்தைகள். இந்த புத்தகங்கள் எல்லாம் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல அதிகமா ஹீப்ரூங்கிற லாங்குவேஜ்ல தான் எழுதப்பட்டிருக்கு. அப்ப நம்ம அந்த கான்டெக்ட்ல இருந்து பார்ப்போம். இந்த முதல் 3 வார்த்தைகள், இந்த பிகினிங் அப்படிங்கிறது ஹீப்ரூல ஒரே வேர்டு. அந்த வேர்டு பெரிஷித் அப்படிங்கிறது. அதுக்கு அர்த்தம் இந்த பிகினிங், அவ்வளவுதான். ஸோ இந்த பிகினிங் அப்படின்னா ஆரம்பம், எல்லாத்தினுடைய ஆரம்பம். நம்ம சயின்ஸ்ல எல்லாம் படிப்போம்ல, டைம், ஸ்பேஸ் அண்ட் மேட்டர். இது எல்லாத்தினுடைய ஆரம்பம். இது எல்லாத்தினுடைய ஆரம்பத்துல என்ன இருந்துச்சு? கடவுள். நெக்ஸ்ட் வேர்டு பாருங்க, காட். இந்த காட் அப்படிங்கிற வேர்டுக்கு ஹீப்ரூவுடைய டேர்ம் என்னன்னா எலோஹிம். எலோஹிம் அப்படிங்கிறது தான் காடுடைய டேர்ம். இதை வேற சில இடங்கள்ல ஜட்ஜ் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தையும், இன்னும் வேற சில இடங்கள்ல பைபிள்லயே ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற அர்த்தத்தையும் கொண்டுடையது. ஆனா பெரும்பாலுமான இது 99% இந்த வேர்டை காட் அப்படிங்கிற கடவுளை குறிக்கும் சொல்லால தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதனாலதான் இங்கேயும் டிரான்ஸ்லேஷன்ல காட் அப்படின்னு வந்திருக்கு. அடுத்த வேர்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட்டர். இந்த கிரியேட்டட் அப்படிங்கிற வேர்டுடைய ஹீப்ரூ என்னன்னு பார்த்தா பாரா. இந்த பாரா அப்படிங்கிறதுக்கும் இந்த எலோஹிம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு வேர்ட் பிளே இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலோஹிம் அப்படிங்கிறது ஆக்சுவலான ப்ளூரலான சொல். ப்ளூரல், இட் இஸ் நாட் அ சிங்குலர். அப்ப இந்த வேர்டை ஹீப்ரூல படிக்கிற ஒரு நேட்டிவ் ஹீப்ரூ ஸ்பீக்கர் அதை படிக்கும்போது காட்ஸ் அப்படிங்கிற ஒரு இதுல தான் அதை பார்ப்பாங்க. அதே சமயத்துல இந்த காட்ஸ் என்ன பண்றாங்க, அவங்க கிரியேட் பண்றாங்க. வேர்பு, நவுன் காட்ஸ் அப்படின்னு இருந்தாலும் இந்த வேர்பு சிங்குலர்ல இருக்கு, கிரியேட்டட். இதை எப்படி நம்ம பார்க்கலாம்னா, சப்போஸ் நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, நான் கேட்டேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அது சிங்குலர் வேர்டு. இப்ப அவங்க எல்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லுவேன். கேட்டேன்னு சொல்ல மாட்டேன், கேட்டாங்க அப்படின்னு சொல்லுவேன். அவன் கேட்டான், இவ கேட்டா, அவங்க கேட்டாங்க. இப்ப இதேவே அவங்க கேட்டான் அப்படின்னா எப்படி ஒரு கான்டெக்ஸ்ட் வருதோ அதே மாதிரியான ஒரு கான்டெக்ஸ்ட் தான் இங்க வருது. இது ஒரு மிகப்பெரிய மார்வலா நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் மென்ஷனிங் ஆஃப் த கிறிஸ்டியன் காட். காட் ஆஃப் த பைபிள் யாரு அப்படிங்கிறதுக்கு முதல் மென்ஷனே இந்த வேர்டு தான், எலோஹிம். முதல் இன்ட்ரோடக்ஷனே அதுதான். அந்த முதல் இன்ட்ரோடக்ஷன்லயே கிறிஸ்டியானிட்டியோடைய சென்ட்ரல் கோர் என்னன்னா ட்ரினிட்டி. அந்த ட்ரினிட்டியை இங்க ஆல்ரெடி அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ட்ரினிட்டி அப்படின்னா என்னன்னா, காட் இஸ் ஒன் பீயிங். ஒரே ஒரு கடவுள் தான் கிறிஸ்டியானிட்டி. ஓகே, ஒன் பீயிங், ஒன் காட், பட் he is in 3 different distinct person. அப்படின்னா என்னன்னா, இதை ஒன் ஆஃப் த எக்ஸ்பிளனேஷனா ஒருத்தங்க வேற ஒரு சோர்ஸ்ல படிக்கும்போது எனக்கு ஒருத்தங்க கொடுத்த எக்ஸ்பிளனேஷனா, இப்ப நான் யாரு, நான் ஒரு ஹியூமன். எனக்கு எதிர நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்களாம் யாரு, நீங்களாம் ஹியூமன்ஸ். நம்ம எல்லாம் ஒரு ஹியூமன் பீயிங். we are one human being, one being, but we are 3 different person, and in essence we all have same potential and same ability. நம்ம அதை யூஸ் பண்றோமா இல்லையாங்கிறதான் கொஸ்டின். ஸோ கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான், ஆனா இதை விட கொஞ்சம் அட்வான்ஸான கான்செப்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் a single being but revealed in 3 different persons. Single being, single entity, revealed to us in 3 different persons. அதுதான் என்ன இங்க டிஃபரன்ஸ் வருது. நான் முன்னாடி சொன்ன அந்த ஹியூமன் பீயிங்க்கும் இங்க காட் த பீயிங் அப்படின்னு சொல்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இருக்கிற அந்த பர்சனாலிட்டியும் இன்னொருத்தருக்கு இருக்கிற பர்சனாலிட்டியும் டிஃப்ரெண்டான இது.
ஸோ என்னுடைய ஐடென்டிட்டியும் அவங்களோட ஐடென்டிட்டியும் சேம் ஆகுறது. இப்போ நான் சொன்ன மாதிரி ஐம் பயோகெமிஸ்ட், நான் ஒரு கிளினிக்கல் பயோகெமிஸ்ட். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எத்தனை பேர் கிளினிக்கல் பயோகெமிஸ்டாக இருப்பீங்க? சம் ஆஃப் யூ ஆர் டாக்டர், சம் ஆஃப் யூ ஆர் இன்ஜினியர்ஸ், சம் ஆஃப் யூ ஆர் டூயிங் சம் அதர் ஒர்க். உங்களுடைய ஐடென்டிட்டி வேற. சம் ஆஃப் யூ ஆர் ஃப்ரம் சம் அதர் பிளேஸ், ஐம் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் பிளேஸ். அப்போ உங்களுடைய ஐடென்டிட்டி எல்லாமே வேற. ஆனா இங்க இங்க இந்த ட்ரினிட்டியில, இந்த மூவரா இருக்கிற இந்த கடவுள்கள் தமிழ்ல இந்த நேமிங்கை தவிர வேற எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. நீங்க ஒருவேளை கடவுளை சந்திக்கிறீங்கன்னா, நீங்க சந்திச்சது காட் த ஃபாதரா, காட் த ஜீசஸ் கிரைஸ்டா, இல்ல காட் த ஹோலி ஸ்பிரிட்டா அப்படிங்கிற டிஃபரன்சியேஷன் உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா தே ஆர் ஆல் த சேம் என்டிட்டி, பட் தே ஆர் ரிவீல்ட் இன் 3 டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ். 3 டிஸ்டிங்க்ட் கேரக்டர்ஸ் ஆர் தேர். தே ஆர் ஷோயிங் தெம்செல்ஸ் டு அஸ் இன் அ 3 டிஃப்ரெண்ட் கேரக்டர், பட் தே ஆர் ஆல் சேம். எல்லா எசன்ஸும், எல்லா எபிலிட்டியும், anything that is ever done by a god is done by all 3 of them simultaneously with equal importance, equal contribution. Everything is same, but they are revealed to us in 3 different persons. இதுதான் ட்ரினிடேரியன் கான்செப்ட். இந்த கான்செப்டை பிகினிங்லேயே இருக்கு. அது அந்த ஹீப்ரூல நீங்க இதை படிச்சீங்கன்னா உங்களால இதை உணர முடியும். பட் சின்ஸ் வி ஆர் ரீடிங் அ டிரான்ஸ்லேஷன், இது எப்பவும் வரதில்லை. இது ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன். அடுத்து இந்த வேர்ட் கிரியேட்டடுக்கும் ஒரு ஸ்பெஷல் எம்பசிஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்டு எப்பப்பெல்லாம் இந்த வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த பாராங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம், அப்பப்பெல்லாம் அதனுடைய சப்ஜெக்ட், அதாவது அந்த விஷயத்தை செய்யற ஆளு கடவுளா மட்டும்தான் இருந்திருக்கு. இது எந்த ஒரு மனிதனுக்கோ இல்ல வேற எந்த ஒரு விஷயத்துக்கோ, ஒரு ஏஞ்சலுக்கோ இல்ல வேற எதுக்குமே இந்த வேர்டை பயன்படுத்தினதே கிடையாது. இட்ஸ் அன் எக்ஸ்க்ளூசிவ் வேர்ட் யூஸ்ட் ஒன்லி ஃபார் காட். அப்படின்னா என்ன வருதுன்னா, வாட் அ ஹீப்ரூ, அ நேட்டிவ் ஸ்பீக்கர் வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட் இஸ், God is doing something when nothing was there. He is doing something that no man can ever do. He is so powerful. He is doing something which nobody can ever do. Nobody can ever imagine. ஸோ அப்படிப்பட்ட ஒரு எபிலிட்டி இருக்கிற ஒரு காட் ஆர் அ ட்ரினிட்டி ஆஃப் காட் என்ன பண்றாரு? கிரியேட்டட் விச் நோ மேன் கேன் எவர் டூ. அண்ட் கிரியேட்டட் உடைய சேம் மீனிங், அதே அர்த்தம் தான். இஸ் கிரியேட்டிங் சம்திங். என்ன, வாட் இஸ் கிரியேட்டிங்? இஸ் கிரியேட்டிங் த ஹெவன்ஸ் அண்ட் த எர்த். ஸோ இது என்ன ஹெவன்ஸ் அண்ட் எர்த் அப்படின்னா இட்ஸ் அ ஃப்ரேஸ். ஆனால் அது என்ன மீன் பண்ணுதுன்னா, எவ்ரி திங் தட் இஸ் அபவ் இன் த ஹெவன்ஸ் அண்ட் எவ்ரி திங் தட் இஸ் பிலோ இன் த எர்த் அண்ட் எவ்ரி திங் தட் இஸ் இன் பிட்வீன். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, என்டையர் ஆர்டர் ஆஃப் கிரியேஷன், everything that ever exists at any point of time, அது அத்தனையும் கிரியேட் பண்றாரு. யாரு? இந்த ட்ரினிட்டி காட், எலோஹிம். இதுதான் இதனுடைய முழுமையான அர்த்தம். இதுல இம்ப்ளிசிட்டா இல்லாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தட் ஹீ கிரியேட்டட் எவ்ரிதிங் ஃப்ரம் நத்திங். அதுதான் இங்க இல்லாதது. அது ஒரு பேக்ரவுண்ட் விஷயம், அது புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம கான்வர்சேஷன்ல நிறைய விஷயங்கள் பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சில விஷயங்கள் பேசாமலே அந்த கான்வர்சேஷன் நமக்கு புரிஞ்சிடும். யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் கரெக்டாக சொல்கிறா, யார் பொய் சொல்கிறா, இல்லை வேற ஏதாவது கான்டெக்ட் ஏதாவது இருக்கா இல்லையா அப்படிங்கிறது புரிஞ்சிடும். அந்த மாதிரி இங்கே தட் ஹீ கிரியேட்டட் எவ்ரி திங் தட் எவர் எக்ஸிஸ்டட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஃப்ரம் நத்திங் அப்படிங்கிறது இம்ப்ளிசிட்டாக புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ ஒரு ஹீப்ரூ ஒரு நேட்டிவா படிச்சிருந்தாங்கன்னா இந்த இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண சில விஷயங்கள்லாம் அவனுக்கு நேச்சுரலாகவே தோணியிருக்கும். ஆனால் நம்ம டிரான்ஸ்லேஷன் யூஸ் பண்ணுறதுனால தான் தெரியல. இப்போ அடுத்த விஷயம் என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரினிட்டிக்கான வேற சில எவிடன்சஸ். நம்ம வெளியில போகணும்னு அவசியம் இல்லை, இதுல இருந்தே பார்க்கலாம். முதல்ல என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, Proverbs chapter 8 verses 22ல இருந்து பாருங்க. இப்போ ட்ரினிட்டியில காட் த ஃபாதர் அப்படிங்கிறது எகெயின் அது ஒரு இம்ப்ளிசிட். ஏன் இம்ப்ளிசிட் அப்படின்னு பார்த்தா, நம்ம முன்னாடியே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்ல, நான் கேட்டேன், அவ கேட்டாள், கேட்டேன், கேட்டாள். ஸோ இப்படி அந்த வேர்புக்கு
அது என்ன மேலா ஃபீமேலாங்கிற கான்டெக்ட் அதுலயே வந்துரும். அந்த மாதிரி இங்க கிரியேட்டட் அந்த இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாஸ்குலின் கான்டெக்ட் அதுல கொடுத்துருக்காங்க. ஸோ காட் த ஃபாதர் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ஆஹ், இதுவும் இல்லை, என்ன எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லை. ஸோ இஃப் சம்படி இஸ் கிரியேட்டிங் யூ அண்ட் ஹீ இஸ் அ மேல், somebody gave birth to யூன்னு வச்சுக்கோங்க, அண்ட் he is a male who is a father, right? ஸோ அதுல எந்த ஆஹ், இதுவுமே இல்லை, டிஸ்பியூட்டுமே கிடையாது. எங்க டிஸ்பியூட் வருதுன்னா மற்ற ரெண்டுக்கு தான். காட் த சன், அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட், அண்ட் காட் த ஹோலி ஸ்பிரிட், அதுக்கு. ஸோ அந்த டிஸ்பியூட்டுக்காக ஒன் ஆஃப் த வேர்சஸ் என்னன்னா ப்ராவர்ப்ஸ் 8 verses 22 இருந்து படிங்க, நல்லா கவனிங்க. somebody is telling something about himself. ஓகே, இப்போ இது யாரு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ த ஆத்தர் இஸ் டாக்கிங் அபவுட் him. The Lord formed me from the beginning, but he created before he created anything else. The Lord formed me from the beginning, before he created anything else. I was appointed in ages past, at the very first, before the earth began. I was born before the oceans were created, before the springs bubbled forth their waters, before the mountains were formed, before the hills I was born, before he had made the earth and the fields and the first handfuls of soil. I was there when he established the heavens, when he drew the horizon of the oceans. I was there when he set the clouds above, when he established springs deep in the earth. I was there when he set the limits of the sea so they would not spread beyond their boundaries. And when he marked off the earth's foundation, I was the architect at his side. I was his constant delight, rejoicing always in his presence. And how happy I was with the world he created. How I rejoiced with the human family. So, my children, so who could this person be? He was there when every creation is happening, and he was the architect at his side. So he was actively involved in the creation. So who is this person, right? And in the next verse, when he is addressing us, நம்ம கிட்ட அவர் டைரக்டா பேசும்போது he is telling, and so my children. யாரா இருக்க முடியும்? Who will call somebody a children except the father? And he has told that he is not the father. இங்க இங்க படிச்சீங்கன்னா இங்க I was appointed in the ages, at the very first, before the earth began. I was born before the oceans were created, before the springs. இதெல்லாம் இவங்க சொல்லிட்டு வர்றாரு. அப்படின்னா he is not the father, but he still calls us his children. So who could this person be? யாராவது இருக்க முடியும்? For all who follow my ways are joyful, listen to my instructions and be wise, don't ignore it. Joyful are those who listen to me, watching for me daily at my gates, waiting for me outside my home. For whoever finds me finds life. Who is that person? Whoever finds him finds life. Who could this person be? Apart from that, he is just God. இதுதானே கடவுள். கடவுளுடைய டெஃபினேஷனே தான். Who can give life? Only God can give life. And he tells, for whoever finds me finds life and receives favor from the Lord. இங்க லார்டுங்கிறது the Father. But those who miss me injure themselves. All who hate me love death. So who could this person be? ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல லார்ட் ஃபார்ம்ட் மீ ஃப்ரம் த பிகினிங் அந்த மாதிரிலாம் இருக்கிறனால ஒருவேளை இவருமே பார்ட் ஆஃப் கிரியேஷனோ, இவர் இந்த ஹெவன்ஸ் அண்ட் எர்த் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் இவர் கிரியேட் பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற டவுட் வந்திருக்கும். ஆனால் இது எகெயின் இட்ஸ் அ டிரான்ஸ்லேஷன். நம்ம இப்படி இந்த புக்ஸ் படிச்சுட்டு வரும்போது ப்ராவர்ப்ஸ்க்கும் வருவோம், அங்கே வரும்போது இதனுடைய ஹீப்ரூவை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ லெட் அஸ் கோ டு ஜான், the very famous John chapter 1. இதுல ப்ரொலூக்லயே கொடுத்துருக்காங்க கிரைஸ்ட் த எட்டர்னல் வேர்ட் அப்படின்னு. ஸோ ஜான் சாப்டர் 1 ஃபர்ஸ்ட் வேர்ஸ்ல இருந்து படிப்போம். இன் த பிகினிங் த வேர்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். ஸோ பிகினிங்க்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? கடவுள் இருந்தாரு. அண்ட் ஹி வாஸ் அ ப்ளூரல் எலோஹிம்.
இங்க என்ன சொல்றாங்க, இந்த பிகினிங் த வேர்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். இந்த வேர்ட் அப்படின்னா என்னன்னா, வேர்டுடைய இது வந்து நியூ டெஸ்டமெண்ட்ங்கனால இட் இஸ் ரிட்டன் இன் கிரீக். ஸோ இங்க இந்த வேர்ட் அப்படிங்கிறதுக்கான கிரீக் வேர்ட் என்னன்னு பார்த்தா லோகோஸ். அப்ப என்ன இவங்க மீன் பண்றாங்க, அந்த வேர்டுடைய அர்த்தம் என்னன்னா, நம்மளுடைய கதைகள் எல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே வருவோம். இப்ப கேஜிஎஃப்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல வந்து ஒரு இது வரும்ல, ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை வந்து நம்மளை எல்லாம் சேவ் பண்ணும், ஒரு ஹீரோ வருவாங்க, இந்த மாதிரிலாம் ஸ்டோரிஸ் வருதுல்ல. இந்த மாதிரியான கலெக்ஷன் ஆஃப் ஹீப்ரூ லிட்ரேச்சர் எல்லாத்தையும் எடுத்தீங்கன்னா, அதுல சொல்லப்படுற அந்த ஒரு ஆள், த கிங், த த ஹிஸ்டரி மேக்கர், த சேஞ்சர், சம்படி ஹூ வில் ஃபைட் ஃபார் த புவர், த அப்ரெஸ்ட், அப்படிப்பட்ட ஒரு மெக்னானிமஸ் கேரக்டர். அவங்க அந்த மாதிரியான கேரக்டர்ஸ்க்குரிய ஒரு காமன் வேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா த லோகோஸ், த வேர்ட், த குட் நியூஸ், தி நியூஸ், அந்த மாதிரி வரும். ஸோ இந்த பிகினிங் த வேர்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டட். நீ நினைக்கிற அந்த வேர்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டட் இன் த பிகினிங். பட் ஹூ வாஸ் இன் த பிகினிங் அக்கார்டிங் டு ஜெனசிஸ் 1:1? இட் வாஸ் எலோஹிம். ஸோ இஃப் God the Father is not the same as this person as explained in Proverbs 8, and he was there in the beginning, this explains that he is a part of Trinity. The Word was with God, and the Word was God. He existed in the beginning with God. God created everything through him, and nothing was created except through him. The Word gave life to everything that was created. Who gives life? Again, God. இதுக்கு இங்க திரும்பவும் டிரான்ஸ்லேஷன் நோட்ஸ்ல கீழே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் வேர்சஸ்க்கு. ஆர் nothing that was created except through him. The word gave life to everything. Again, they are stressing this point that this person was independently in and in combination was doing the creating event. அதான் அவங்க சொல்ல வராங்க. The word gave life to everything that was created, and his life brought light to everyone. The light shines in the darkness, and the darkness can never extinguish it. இதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம், இந்த டார்க்னஸ் என்ன என்ன அப்படிங்கிறது. பட் who could this person be? In the person, explicitly, they are talking about Jesus Christ. இன்னும் கொஞ்சம் இது பார்க்கணும்னா ஹீப்ரூஸ். லெட் அஸ் கோ டு ஹீப்ரூஸ். இப்போ ஜீசஸ் கிரைஸ்டுடைய டிவினிட்டிக்காகவே எழுதப்பட்ட ஒரு புத்தகம் அப்படின்னா அது ஹீப்ரூஸ் தான். இஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், வை ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் காட் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன். ஸோ இந்த ஹீப்ரூஸ்ல வந்து தான் ஜெனசிஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படி வெளிப்பட்டிருக்கிறாரு, இவர் ஜீசஸா இந்த மக்கள் கூட வாழும்போது மட்டும்தான் அவர் எக்ஸ்பிரஸ் ஆனாரா, இல்லை மற்ற டைம்லயும் அவர் நம்ம கிட்ட வந்து பேசியிருக்காரா, இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காரா, ரிவீல் பண்ணியிருக்காரா அப்படிங்கிற இதெல்லாம் இந்த ஹீப்ரூஸ்ல தான் இருக்கும். இதுலயும் ஃபர்ஸ்ட் பேரா நம்ம எடுத்துக்கோம். ஃபர்ஸ்ட் ஹீப்ரூஸ் சாப்டர் 1 verse 1 பாருங்க. verse 1ங்கிறத 10th verse எடுங்க. Hebrews chapter 1 10th verse. He also says to the Son. யாரு? God. It is இந்த சாப்டருடைய ஸ்டார்டிங் இது பார்த்தீங்கன்னா the Son is greater than the angels அப்படிங்கிறது தான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் காட் சன். இதுதான் அந்த சாப்டருடைய ஹெட்டிங் கொடுத்துருக்கிறது. இப்போ 10th verse, Hebrews verse chapter 1 10th verse. He also says to the Son, in the beginning, Lord, you laid the foundation of the earth and made the heavens with your hands. இது சன்னுக்கு அவங்க சொல்றது, கடவுளே நீங்க தான் இந்த பிரபஞ்சத்தை படைச்சிங்க, நீங்க தான் இதனுடைய ஃபவுண்டேஷன்ஸை போட்டீங்க, இதெல்லாம் உங்க கையால நீங்க பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. They will perish, in the creationலாம் they may perish, but you remain forever. Who remains forever other than God? They will wear out like old clothing. You will fold them up like a cloth and discard them like a old clothing. But you are always the same and you will live forever. அடுத்து இன்னொரு சேலஞ்சும் அவங்க இதே இந்த ரைட்டர் கேட்குறாரு. அண்ட் காட் நெவர் செட் டு எனி ஆஃப் த ஏஞ்சல்ஸ். இந்த கடவுள் வந்து வேற ஏஞ்சல், இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் ஏன் ஒரு ஏஞ்சலாக இருக்கக்கூடாது, இல்லாட்டி அந்த மாதிரி ஒரு ஹெவன்லி பீயிங்காக இருக்கக்கூடாது, ஜஸ்ட் கிரியேட்டட் பீயிங்காக இருக்கக்கூடாது. அதுக்கான ஆர்கியூமெண்ட்டும் அடுத்த இதுலயே பண்றாங்க. அண்ட் காட் நெவர் செட் டு எனி ஆஃப் த ஏஞ்சல்ஸ், அதாவது இது அர்த்தம் என்னன்னா காட் நெவர் செட் டு எனி ஆஃப் த கிரியேட்டட் பீயிங், சிட் இன் த பிளேஸ் ஆஃப் ஆனர் அட் மை ரைட் ஹேண்ட் until I humble your enemies, making them a footstool under your feet. Sit in the place of honor at my right hand
until I humble your enemies, making them a footstool under your feet. இந்த மாதிரி ஒரு கிரியேட்டட் பீயிங்க்கு எங்க கடவுள் சொல்லியிருக்கிறாரு. இதை சொன்னப்பட்டது அவருடைய சன், அவருடைய இன்னொரு ஐடென்டிட்டி சன், ஜீசஸ் கிரைஸ்ட், அவருக்காக சொல்லப்பட்டது தானே அப்படின்னு அவர் கேட்கிறாங்க. இன்னொன்னு என்னன்னா, இன்னொரு ஜான் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஜான் அப்படின்னு இருக்கும், செகண்ட் பீட்டருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா. இப்போ அங்க போனீங்கன்னா எகெயின் சாப்டர் 1லேயே எடுங்க, இன்ட்ரடக்ஷன்லயே வந்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஜான் அப்படிங்கிறவர் இன்னொருத்தங்களுக்கு லெட்டர் எழுதுறாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, we proclaim to you the one who existed from the beginning. ஃப்ரம் த பிகினிங் யாரோ ஒருத்தவங்க இருந்திருக்காங்க, அவங்கள பத்தி நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம். பிகினிங்னா அந்த வெரி பிகினிங். whom we have heard, நாங்க கேட்டிருக்கிறோம் அவரை, நாங்க பார்த்திருக்கோம் அவரை. whom we have seen, we saw him with our own eyes, touched him with our own hands. நாங்க பார்த்தோம், நாங்க தொட்டோம், நாங்க அவர் கூட பழகணும். he is the word of life. அந்த ஜான்ல இதுக்கு முன்னாடி நம்ம படிச்ச அந்த வேர்ட், அந்த லோகோஸ், அந்த கேரக்டர், somebody who will save you from all your problems, entire humanity is saved. அந்த மாதிரி அந்த என்டையர் லிட்ரேச்சரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண அந்த ஒரு கேரக்டர். who is he? the one who gives life. அவரு தான் இவரு அப்படிங்கிறாங்க. this one who is life itself, is life itself, was revealed to us and we have seen him, and now we testify and proclaim to you that he is the one who is eternal life. He was with the Father and then he was revealed to us. We proclaim to you what we ourselves have actually seen and heard, so that you may have fellowship with us, and our fellowship is with the Father and with his Son. Okay, who is this? Explain பண்றாங்க. And his Son Jesus Christ. We are writing these things so that you may fully share our joy. ஸோ இந்த ட்ரினிட்டியில் ஃபர்ஸ்ட் இந்த காட் த ஃபாதருக்கான டெஃபினேஷன் தேவையில்லை, அங்கே கண்டஸ்டடே கிடையாது. வாட் இஸ் கண்டஸ்டட் இஸ் காட் த சன், அதுக்கான சில எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் காட் த ஹோலி ஸ்பிரிட். ஏன் இது இந்த எலோஹிம்ல இந்த பார்ட் ஆஃப் ட்ரினிட்டியில் ஹோலி ஸ்பிரிட் ஏன் இருக்கு அப்படின்னு நினைச்சா, ஒன்றும் இல்லை, verse 2 படிச்சாலே போதும். ஜெனசிஸ்ல the earth was formless and empty and darkness covered the deep waters. அதுக்கப்புறம் பாருங்க, and the spirit of God or Holy Spirit was hovering over the surface of water. So obviously he is also part of the Trinity. இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இப்போ முடிஞ்சிருக்கு. in the beginning God created the heavens and earth. இதுலயே இவ்வளவு விஷயங்கள் இருந்திருக்கு. அடுத்து நம்ம செகண்ட் ஸ்டேட்மெண்ட் குயிக்கா பார்த்துருவோம். the earth was formless and empty and darkness covered the deep waters. இது பார்த்தா ரொம்ப சிம்பிளான ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கு. கிரியேஷன் முடிஞ்ச உடனே எர்த் வாஸ் ஃபார்ம்லெஸ் அண்ட் எம்டி. இப்போ கொஸ்டின் என்னன்னா, எர்த்துங்கும் போது அங்கே ஒரு மேட்டர் இல்லையா, அங்கே ஒரு ஸ்பேஸ் இல்லையா, அதுக்கு ஒரு டைம் இல்லையா? அப்போ இது மூணு இருக்கும்போது எப்படி யூ கேன் சே இட் இஸ் எம்டி அண்ட் இட் ஷுட் ஹேவ் சம் ஃபார்ம்? எப்படி ஃபார்ம் இல்லாமல் இருக்கும்? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் நாட் ஜஸ்ட் த ஃபிசிக்கல் அட்ரிபியூட்ஸ் பட் ஆல்சோ த ஆக்சுவல் கேரக்டர். இந்த ஹீப்ரூவில் இதை படிக்கிற ஒருத்தவங்களுக்கு இது இப்படிப்பட்ட உருவம் சார்ந்த ஒரு எக்ஸ்பிரஷனாக மட்டும் இல்லாமல் அதனுடைய கேரக்டர் சார்ந்த எக்ஸ்பிரஷனாக தான் அவங்க மெயினாக பார்ப்பாங்க. ஸோ இங்கே இந்த வேர்டு ஃபார்ம் அப்படிங்கிறதுக்கான ஆக்சுவல் ஹீப்ரூ வேர்டுன்னு பார்த்தா டோஹு, அண்ட் இந்த வேர்டு எம்டி அப்படிங்கிறதுக்கான ஆக்சுவல் ஹீப்ரூ வேர்டுன்னு பார்த்தா போஹு. டோஹு போஹு, அது ஒரு ரைமிங் வேர்ட் மாதிரி இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ கடவுள் காட் இன்ஸ்பயர்ட் சென்ஸுங்கிறனால இது ஒரு ரைமிங் ஃப்ளோவாக வருது, டோஹு அண்ட் போஹு அப்படின்னு. நாங்களும் எங்களுடைய இதில் இந்த செல்லை பற்றி படிக்கிறோம், இல்லாட்டி ஏதாவது ஒரு மாலிகுலை பற்றி படிக்கிறோம், இல்லாட்டி பாடி பார்ட்ஸை பற்றி ஏதாவது படிக்கிறோம் அப்படின்னா, நாங்கள் மெயினாக ஒரு மருத்துவராக நாங்கள் கேட்குற விஷயங்கள் என்னென்னா, என்ன வாட் இஸ் த ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு. அது எப்படி, அதனுடைய உருவம் எப்படி, அதனுடைய வடிவம் எப்படி, அதில் என்னென்னலாம் அதில் இருக்குது, வாட் இட் கண்டெய்ன்ஸ், அப்புறம் இதெல்லாம் இருக்குதே இது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, இது என்ன, எப்படி இது ஃபங்க்ஷன் பண்ணுது, இதுதான் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இட் இஸ் ஒரு சயின்டிஃபிக் வேர்ல்டில் எஸ்பெஷலி லிவிங் பீயிங்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் லைக் அ பேசிக் டெஃபினேஷன். எதை பற்றினா ஒரு டெஃபினேஷனாக இருந்தாலும் இது ரெண்டு தான் கேட்பாங்க. வாட் இஸ் த ஃபார்ம், வாட் இஸ் த ஃபங்க்ஷன். இஃப் யூ டிஃபைன் தீஸ் டூ யூ ஹவ் டிஃபைன்ட் த ஆப்ஜெக்ட் இட் செல்ஃப். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபார்முங்கிறது ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், அதாவது ஷேப்லெஸ்ஸாக இருந்துச்சுங்கிறத விட கன்ஃபியூஷனுங்கிற டேர்ம் தான் ஒரு ஹீப்ரூ ரீடருக்கு வந்திருக்கும். ஸோ ஃபார்ம்லெஸ் அப்படின்னா என்ன மீன் பண்ணுறாங்க, இட் வாஸ் அ ஸ்டேட் ஆஃப்
கன்ஃபியூஷன். அது என்னன்னே புரியல. அந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட். அடுத்து இந்த போகு, அது வந்து டோஹு. இப்ப நம்ம போகுக்கு வந்துட்டோம்னா, அவன் என்ன சொல்றான்னா, ஆக்சுவல் வேர்ட் வந்து எம்ப்டினெஸ்ஸா இருந்தா கூட, அங்க எம்ப்டியா இருக்கறதுக்கு வாய்ப்பில்ல. இப்ப தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். தேர் இஸ் அ மேட்டர், தேர் இஸ் அ ஸ்பேஸ், தேர் இஸ் அ டைம். ஸோ ஹவ் இஸ் இட் எம்ப்டி? இங்க எம்ப்டினா, இட் இஸ் எம்ப்டி ஆஃப் பர்ப்பஸ். தேர் இஸ் நோ பர்ப்பஸ். See, there is a lot of potential. You have the material, you have the time, you have the space, but there is no purpose. அதாவது everything that ever needs to come, ever created, all of us, we all came from that. But அதுக்கு இதுதான் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் கடவுள் கட்டளை இடல. He has just created the stuff. It is the primeval soup with a lot of potential. It has no form. That means it is full of confusion. So many things are there, and has no purpose as of now. Functionless, formless and functionless. இதுதான் அந்த ஹீப்ரூல படிக்கிற ஒருத்தனுடைய இமேஜரி. இதுதான் அவன் மைண்ட்ல வந்துருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அண்ட் டார்க்னஸ் கவர்ட் த டீப் வாட்டர்ஸ். டார்க்னஸ் கவர்ட் த டீப் வாட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னா, இங்கேயும் ஒரு சிம்பிள்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். டார்க்னஸ்க்கு ஹொசெக் அப்படிங்கிற வேர்டு வருது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, டோட்டல் அன்சர்டனிட்டி. இந்த டார்க்னஸ்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. There is no light, there is no path. I don't know what is happening next. I cannot predict what is happening next. ஏன்னா it is an infinite potential. So many things that anything that ever has to exist has to come from this primeval சூப்னே சொல்லிக்கலாம். primeval soup. இதுல இருந்து தான் வரணும். ஆனா அது எப்படி வரப்போகுது, எங்க வரப்போகுது, வருமா வராதா, இது எதுவுமே தெரியல. ஸோ இட்ஸ் அ கன்ஃபியூஷன், டோட்டல் டிஸார்டர், டோட்டல் கேயாஸ், டோட்டல் அன்சர்டனிட்டி. இதுதான் இந்த டார்க்னஸ்ங்கிற வேர்ட்ல அவங்க படிக்கும்போது அவங்க மைண்ட்ல இருந்தா வந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, டீப் வாட்டர்ஸ். டார்க்னஸ் கவர் த டீப் வாட்டர்ஸ். இந்த டீப் வாட்டர்ஸுக்கான டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தெஹோம். தெஹோம் அப்படிங்கிற வேர்டு. இந்த தெஹோம் அப்படிங்கிற வேர்டு ஆக்சுவல் மீனிங்னா டெப்த் தான். ஆனா இங்க யூஸ் பண்ணியிருக்கிற இமேஜரி என்னன்னா, அன்மெஷரபிள். இட் இஸ் இன்ஃபைனைட்லி பிக். இப்போ இன்ஃபைனைட்லி பிக் எப்படி சொல்றதுன்னா, அடுத்த வேர்டு நீங்க படிக்கும்போது தெரியும். அந்த ஸ்பிரிட் ஆஃப் காட் வாஸ் ஹோவரிங் ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர்ஸ். திரும்ப பாருங்களேன், வாட்டர்ஸ், டீப் வாட்டர், இதெல்லாம் என்ன குறிக்குது? டீப் வாட்டர் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு ஓஷனை தானே நினைக்கிறோம். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு நைட்டு நேரத்துல நல்லா கடல்ல நீங்க மட்டும் தனியாலாம் மாட்டிட்டீங்க. இப்ப அந்த கடலுடைய இதை நீங்களும் அந்த கடலுக்கும் இருக்கிற இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கும்? எந்த திசைன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இப்போ ஒருவேளை கடல் சீற்றம் கொண்டுச்சு, இப்போ அப்படியே பயங்கரமா அலையெல்லாம் அடிக்குதுன்னா உங்களால அதை ரெசிஸ்ட் பண்ண முடியுமா? முடியாது. இட் இஸ் அன் இன்ஃபைனைட்லி ஸ்ட்ராங் திங் இன் கம்பேர்ட் டு யூ சிம்பிள் ஹியூமன். நீங்க என்ன பண்ணாலும் உங்களால அதை ரெசிஸ்ட் பண்ண முடியாது. தேர் இஸ் இன்ஃபைனைட் பொட்டன்ஷியல் அண்ட் யூ ஆர் இன் அ டோட்டல் ஸ்டேட் ஆஃப் டோட்டல் கன்ஃபியூஷன். எங்க போகணும், எங்க பண்ணணும், அங்கேயே இருக்கலாமா, இருக்கக்கூடாதா, யாராவது நம்மளை வந்து காப்பாற்றுவாங்களா, ஒரு வேளை காத்தடிச்சு கடல் அலைகள் நம்மளை வந்து சேஃப்டிக்கு எடுத்துட்டு போகுமா, இல்லை நம்ம அங்கேயே இருந்து மூழ்கி சாக போறோமா, இல்லை ஏதாவது ஒரு மீனோ ஏதோ ஒன்று வந்து நம்மளை கடிச்சிருமா, எதுவுமே நமக்கு தெரியாது. டோட்டல் கேஸ். அப்போ இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா, மொத்தமா இங்க இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண அத்தனை வேர்ட்ஸையும் சிம்பிளா சொல்லணும்னா, இட் இஸ் அ இன்ஃபைனைட், ஃபார்ம்லெஸ், ஃபங்க்ஷன்லெஸ் கேஸ். ஆனா என்ன பாசிட்டிவ் சைட்னா, வித் இன்ஃபைனைட் பொட்டன்ஷியல். இன்ஃபைனைட் பொட்டன்ஷியல். இதுதான் அப்ப அவங்க புரிஞ்சிருக்கணும். ஸோ கடவுள் he formed the heavens and earth. Immediately after that, this was the state. இதுதான் பைபிள் எக்ஸ்பிளைன் பண்ணுது. அந்த ஸ்பிரிட் ஆஃப் காட் அதே மாதிரி ட்ரினிட்டியில ஹோலி ஸ்பிரிட் இங்கே வந்துட்டாரு. ஜீசஸ் கிரைஸ்டுக்கு நம்ம எல்லாம் கொடுத்துட்டோம். இதுல இன்னொரு இது என்னன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட நம்ம ஜான்ல படிக்கும்போது ஒரு இது படிச்சோம்ல, அந்த டார்க்னஸ் ஓவர் காம்ப்ரிகெண்ட் இட் த லைட் ஷைனத் ஃபோர்த் இன் த டார்க்னஸ் அண்ட் த டார்க்னஸ் காம்ப்ரிகெண்ட் இட் நாட் அப்படின்னு ஒரு இது படிச்சோம். நான் திரும்பவும் அந்த இதை எடுக்கிறேன். இப்ப அங்கேயும் பாத்தீங்கன்னா இதுல கனெக்ட் ஆகுது. இவங்க சொன்ன இந்த டார்க்னஸ் வந்து ஆக்சுவலா ஜெனசிஸ் 1ல இருக்கிற இந்த டார்க்னஸ் தான். ஃபோர்த் இது பாருங்க, ஜான் 1 chapter 1 4th verse, the word gave life to everything that was created and this life brought light to everyone. Light from what? லைட் வந்துச்சுங்கிறாங்க. லைட் ஃப்ரம் வாட்? இந்த பர்டிகுலர் டார்க்னஸ்ல இருந்த லைட் தான். ஸோ ஹீ இஸ் பிரிங்கிங் ஆர்டர் டு ஆல், ஆர்டர் அண்ட் ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன் டு த என்டையர் கிரியேட்டட் பீயிங். இது சும்மா வந்து
வெளிச்சம் இல்லாத இடத்துல டார்ச் லைட் வந்து அடிச்சாருங்கிறது மட்டும் கிடையாது. அந்த லைட் மட்டும் கிடையாது. இட் இஸ் ஆல்சோ அ லைட் தட் டிஸ்பெல்ஸ் இன் த டோட்டல் கன்ஃபியூஷன். இந்த இந்த டோட்டல் கிரியேஷன் ஈவெண்ட்டுக்கு ஒரு ஃபார்மையும், ஒரு ஷேப்பையும், ஒரு பர்ப்பஸையும், இதையும் ஒரு மெஷரபிலிட்டியும், ஒரு ப்ரெடிக்டபிலிட்டியும் கொண்டு வந்ததே ஜீசஸ் கிரைஸ்ட் தான். த வேர்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். The light shines in the darkness, light shines in the darkness, and the darkness can never extinguish it. அவ்வளோ பெரிய லைட்டாக இருந்திருக்கு. ஸோ இங்கே டார்க்னஸ் வந்து நம்ம சொல்லும்போது we are telling it is a deep waters, very deep waters, very unmeasurable அப்படிங்கிறோம். ஆனால் இங்கே இந்த லைட், on the other hand, this light, this particular light, a part of Elohim, this light, the word, the Jesus Christ, that light was so powerful, so broad, so big that this darkness was not able to extinguish it. அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் இமேஜரி தெரிய உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புறது என்னன்னா, இந்த வேர்டு அந்த ஸ்பிரிட் ஆஃப் வாட் வாஸ் ஹோவரிங் ஓவர் த சர்ஃபேஸ். சில டிரான்ஸ்லேஷன்ல மூவ்ட் ஓவர் த சர்ஃபேஸ் அப்படின்னு இருக்கு. இதுவுமே ஒரு இமேஜரி தான். என்ன இமேஜரினா, என்ன ஒரு இமேஜரின்னு பார்த்தீங்கன்னா, டியூட்ரானமி 32 verse 11 பாருங்க. அங்க வெர்ஸ் என்ன படிக்குதுன்னா, லைக் அன் ஈகிள் தட் ரவுசஸ் ஹர் சிக்ஸ் அப்படின்னு அது வருது. அண்ட் ஹோவர்ஸ் ஓவர் ஹர் யங். இங்க இந்த ஹோவர்ஸ், இங்க யூஸ் பண்ணியிருக்கிற இந்த ஹோவர்ஸும், அதாவது ஒரு ஈகிள், ஒரு பறவை தன்னுடைய கூட்டுல தன்னுடைய பறவை குஞ்சுகள் மேல அப்படியே அது மேல படாம, ஆனா அது கூட ரொம்ப க்ளோஸா அதுகளுக்கு தேவையான அந்த உணவை கொடுத்துட்டு, அதுக்கு தேவையான அந்த ஹீட்டை கொடுத்துட்டு அதில் ப்ரொடெக்ட் பண்ணுதுல்ல, அந்த மாதிரியான ஒரு இமேஜ் வந்து இவங்களுக்கு வரும். இங்க யூஸ் பண்ணியிருக்கிற வேர்டு அண்ட் ஹோவர்ஸ் ஓவர் ஹர் யங். இந்த ஹோவர்ஸ் ஓவர் யங்குடைய அந்த அதே எக்ஸ்பிரஷன் தான் ரஹப் அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஸ்பிரிட் ஆஃப் காட் வாஸ் ஹோவரிங் ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர்ஸ் அப்படின்னு. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம என்ன நினைக்கிறோம், கடவுளுங்கிறது நமக்கு ரொம்ப, கடவுளுக்கு வந்து நம்மளை ரொம்ப பிடிக்கும், அவர் நமக்கு நல்லதை செய்ய விரும்புறாரு, இதெல்லாம் நினைக்கிறோம். இதே கேரக்டர் தான் இந்த கிரியேஷன் ஈவெண்ட்லயும் அவர் காமிக்கிறாரு. எப்படி ஒரு பறவை தன்னுடைய குஞ்சுகள் மேல அப்படியே உட்கார்ந்து மற்ற காற்றுக்கும் வெயிலுக்கும் மற்ற எல்லா இதுகளுக்கும் அதை காத்து அதுகளுக்கு தேவையான வெப்பத்தை கொடுத்து அதுகளை ப்ரொடெக்ட் பண்ணுதோ, கிட்டத்தட்ட அதே இமேஜரி தான் இங்கேயும். ஸ்பிரிட் ஆஃப் காட் வாஸ் ஹோவரிங் ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர். அதர்வைஸ் த ஸ்பிரிட் ஆஃப் காட் வாஸ் ஹோவரிங் ஓவர் ஹிஸ் கிரியேஷன். He was close to his creation. He was not a distant God. He was there. He was caring for it. He was hovering and protecting it. நான் சொன்னேன்ல, ஒரு நடுக்கடல்ல இருக்கும்போது ஒருவேளை நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ, ஏதாவது ஒரு விஷயம் நம்மளை வந்து தாக்கிருமோன்னு நமக்கு இருக்கிற பயம் இருக்கு. அந்த பயத்துல நம்ம இல்லை. ஏன் இல்லைன்னா, the spirit of God was there and he was hovering over the surface of the waters. He was there. He is there. ஸோ ஒரு ஹீப்ரூ ஒருத்தன் இதெல்லாம் படிக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் அவங்க மைண்டுக்கு வரும். ஸோ நான் வி வில் கம் பேக் டு த கன்க்ளூஷன். இப்போ நம்ம 3 டேக் ஹோம் மெசேஜ் எடுக்கிறோம். ஸோ ஹூ இஸ் காட்? காட் இஸ் த கிரியேட். ஹீ இஸ் தி கிரியேட். இப்போ என்னன்னா, சப்போஸ் ஐ கிரியேட் திஸ் பென். Why will I create a pen? So that I can write something, or I can paint something, or I can draw something, whatever. So I wanted to look like this. I wanted to feel like this. I wanted to write like this. இதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? சப்போஸ் இந்த பர்பஸ்ல இருந்து ஒரு வேலை இது கீழே விழுந்துருச்சு, நிப்பு உடஞ்சிச்சு, ஏதாவது ஆயிடுச்சு, இட் இஸ் நாட் ஏபிள் டு ஃபுல்ஃபில் திஸ் பர்பஸ். அப்போ இது என்ன பண்ணும்? ஐ வில் த்ரோ திஸ் அவே, ரைட்? அண்ட் த்ரோயிங் திஸ் அவே இஸ் a good thing or bad thing? It is good thing. ஏன்னா என்னுடைய பர்பஸ், me as a creator, I have a different purpose. Maybe I want to write a book, I want to write an article, I want to draw something, I want to make a plan, whatever. That purpose is much bigger and more useful and more productive than keeping this pen when it is not doing its work. இல்லையா? I have created this with all my effort, with all my resources, with all my time, in this specific design, specific color, specific this, for a purpose that it has to write.
or it has to do what I want it to do. If it fails, then I'll naturally throw it away. Same thing applies to you and me. Who's our creator? The God, the Trinitarian God of the Bible. He's the creator. If He is the creator and He has created us and He has given us a purpose and He has given us a will, He has given us certain instructions, and if you don't follow it, what will happen? You will be thrown away, right? That is the take home message. So, who are you? You are a creation. You are created by the God. So, you are His. You may have free will, but you are not free to do anything you like. This pen can feel that I don't want to be a pen anymore. I want to be a mic. It can feel. Can it do? Maybe it can do. But should it do? Should I accept that after creating it, என்னோட கிரியேட்டிவ் பொட்டன்ஷியல் டைமு ஸ்பேஸு ரிசோர்ஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இதை எழுதுறதுக்காக நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதை என்கிட்ட சொல்லுது இல்லை இல்லை நான் வந்து ஒரு ஸ்பீக்கராக தான் இருப்பேன், மைக்காக தான் இருப்பேன், இல்லாட்டி ஒரு லைட்டாக தான் இருப்பேன், ஒரு லேம்பாக தான் இருப்பேன் அப்படின்னு அது சொல்லுதுன்னா ஷுட் ஐ அக்செப்ட் இட்? தட் இஸ் அ பிகர் கொஷன். இதை இன்னும் நம்ம நிறையா படிக்கும்போது நமக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ காட் இஸ் த கிரியேட்டர், யூ ஆர் த கிரியேஷன் அண்ட் யூ பெட்டர் ஒபே ஹிம். அதுதான் இன்னைக்கு கன்க்ளூஷன். ஸோ இனி அடுத்த வர இதில் மற்ற இதெல்லாம் பார்க்கலாம். ஹோப் தட் யூ see God and not me or the way I deliver or the communication or whatever else. Just try to see God. Thank you. May God bless you all.